சமீப காலமா சமீப காலமா இந்த ரேடியோவில், டிவியில், பேப்பரில் அதே செய்தி எங்கே பார்த்தாலும் மழை, வெள்ளம். இப்போ கூட இருண்டி கிடக்கு. முதல் நல்ல வெயில் அடிச்சிச்சு, இப்போ நல்ல இருண்டி கிடக்கு. அநேகமாக நல்ல மழை வரும். நல்ல மழை. மழையில் யாராவது நனைஞ்சிட்டு வந்தாங்கன்னா அதான் சொல்கிறாங்க. ரொம்ப பேர் பார்த்துட்டேன், மழையில் நனைஞ்சிட்டு வருவாங்க. நல்ல மழை அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. 3 பேர் நல்ல மழை. நல்ல மழை தான், நல்ல மழை தான், கரெக்டாக சொல்கிறாங்க. நல்ல மழை தான். வெயிலில் காய்ச்சிட்டு தான் நல்ல வெயில் அப்படின்றாங்க. நல்ல வெயில் தான், உண்மை தான். நிறைய விஷயங்கள் ரேடியோவில் சொல்கிறாங்க. மரம் விழுந்துருச்சா, வெள்ளம் ஏறிடுச்சா, அங்கே இது மண் சரிஞ்சு போச்சா, அது சரிஞ்சு போச்சா, நிறையா இயற்கை பேரிடர் நடக்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. நடக்கிறது தான். ஸோ பாதுகாப்புக்காக நம்ம அரசாங்கம் ஒரு சில இடத்துல மரங்கள்லாம், ரொம்ப ஆபத்தான இடத்துலலாம் மரங்கள்லாம் வெட்டுறாங்க. நல்ல விஷயந்தான், கேட்குறது நல்லா தான் இருக்குது. கேட்டால் என்ன தோணுது உங்களுக்கு? பரவாயில்லையே, நம்ம அரசாங்கம் நல்ல விஷயமாக செய்கிறாங்களா அப்படின்னு தோணும். ஒருவேளை இன்னும் 5 வருஷம் கழிச்சு ஆட்சியில் இருக்கிறது செய்கிறாங்களோ தெரில, அது அவங்க பிரச்சனை. அவங்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க. ஒரு இடம்னா ஒரு முக்கோண வடிவத்திலான ஒரு பிரமிட் மாதிரி நினச்சி பாருங்க. பிரமிட் முக்கோண வடிவம், திகஸ்கி நினச்சி பாருங்க. மேலே இவங்களாம் இருக்காங்க. யார்? கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், லட்சாதிபதிகள், அரசியல்வாதிகள், தலைவர்கள், அப்புறம் பெரிய பெரிய அதிகாரிகள், அவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் மேலே இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த ஜாதி, மதம், இந்த பிரிவினை, நீங்கள் அங்கே தான் போகணும், நீங்கள் இங்கே தான் இருக்கணும், நீங்கள் இப்படி தான் இங்கே தான் வேலை செய்யணும், இந்த நாளில் தான் லீவ் எடுக்கணும், இந்த நாளில் தான் நீங்கள் சாப்பிடணும், இந்த நேரத்தில் தான் நீங்கள் சாப்பிடணும், இந்த நேரத்தில் தான் நீங்கள் மருந்து சாப்பிடணும், இந்த நேரத்தில் தான் நீங்கள் உணவு சாப்பிடணும், அதெல்லாம் கிடையாது. அவங்களாம் எனி டைம் அவங்க கிறிஸ்மஸ் வந்தால் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க, ஹரிராயா வந்தால் ஹரிராயா கொண்டாடுவாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. எல்லாம் நல்லா. அவங்களுக்குலாம் அந்த பிரிவினைலாம் கிடையாது. இந்த ஜாதி, மதம், மேதம் அதெல்லாம் கிடையாது. தீபாவளி வந்தால் எல்லோரும் ஒன்றா கொண்டாடுவாங்க. கிறிஸ்மஸ் வந்தால், சைனீஸ் நியூ இயர் வந்தால் ஒன்றா கொண்டாடுவாங்க. ஸோ நல்ல விஷயந்தான். ஆனால் அது கீழே, அந்த முக்கோணத்தில் கீழே அடியில் இருக்கிறது யாருன்னா நம்ம பார்த்திங்கன்னா நமக்குள்ளே நிறைய பிரிவினை இருக்குது. இவங்க கோயிலுக்கு தான் போகணும், இவங்க தான் சர்ச்சுக்கு தான் போகணும், இவங்க மசூதிக்கு தான் போகணும், இவங்க இப்படி தான் இருக்கணும், இவங்க இதுதான் சாப்பிடணும், இவங்க இப்படி தான் வாழணும், இவங்க இப்படி தான் வாழணும். ஓகே, அன்பில் யாரும் ஒன்று சேர முடியாது. ஜாதி, மதம் அடியில் கீழே இருக்கவங்க இதில் தான் ஒன்று சேர முடியும். ஜாதி, மதம் அடிப்படையில் தான் ஒன்று சேர முடியும். அன்பால் யாரும் ஒன்று சேர முடியாது அப்படின்னு நம்ம இருக்கிற இடத்துல, அதாவது நம்ம இடத்துல. ஓகே. ஸோ இப்போ இயற்கை பேரிடர் எங்கே பார்த்தாலும் பூகம்பம், வெள்ளம், மரம் விழுவுது, இந்த மண் சரிவுது, சூறாவளி, நிறைய இயற்கை பேரிடர்கள் பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. நிறைய பேர் பயந்து போய் விஷயத்த சொல்கிறாங்க. ஓகே, இருக்கிற காடுகள்லாம் அழிச்சு ஹைவே கட்டுறாங்க, பில்டிங் கட்டுறாங்க, நிறைய ஹைப்பர்டெக் கம்பெனிங்க கட்டுறாங்க. இதனால் ஓகே, ஒரு பில்டிங்கை கட்டிட்டு, இந்த இடத்த அழிச்சிட்டு ஒரு பில்டிங்கை கட்டிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மரத்தை வச்சுருந்தா அந்த மரத்துக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வேணும். அதாவது அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன். சரி, நான் இங்கிலீஷில் இல்லை தமிழில் சொல்கிறேன். அஸ்திவாரம். அந்த மரத்தோட வேர்கள் அஸ்திவாரம் வேணும். அப்போ தான் அந்த மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பக்கத்தில் ஒரு பில்டிங்கை பாதி அழித்து பில்டிங்கை கட்டு அந்த மரம் விழுந்துடும். ஸோ தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? மரத்தெல்லாம் வெட்டுவோம், நம்ம பாதுகாப்பு, மக்களோட பாதுகாப்புக்கு மரத்தெல்லாம் வெட்டுவோம் அப்படின்றாங்க. மக்களுக்கு அது பாதுகாப்பாக மரத்தெல்லாம் வெட்டிட்டா, ஒரு மரம் வெட்டினா
100 மரம் நடுவோம் அப்படின்றாங்க. அப்படி என்ன அர்த்தம்? ஒரு மரத்தை வெட்டுனா 100 மரம் நடுவோம். அப்போ அடுத்தடுத்து மரம் விழுந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு 100 மரம் இருக்கிறனால மக்கள் வந்து சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ? ஓகே, இந்த மரத்தை வெட்டி நம்மளை காப்பாற்ற போகிறாங்களா? வெட்டினதுலாம் பத்தாதா? அழிச்சதுலாம் பத்தாதா? வெட்டினதுக்கும் அழிச்சதுக்கும் தானே இப்போ நிறையா இயற்கை பேர் நடந்துகிட்ருக்கு. வெள்ளம், மண் சரிவு, சூறாவளி, பூகம்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ இங்கே சும்மா வந்து கொஞ்சம் கொஞ்சம் காட்டிக்கிட்டு இருக்கு. ஒரேடியாக காட்டு இருந்துச்சுன்னா காட்டுன்னு காட்டிடும், ஒடுங்கி தள்ளிடும். நல்லாயிருக்கும். யார் நம்மளை காப்பாற்றுறா, நமக்கு நன்மை செய்கிறா, நமக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களோ, அதிகாரத்தில் உள்ளவங்க, பதவியில் உள்ளவங்க சொல்கிறாங்களோ, அவங்க தான் பெரிய பெரிய பணக்காரர்கள், உலக பணக்காரர்கள், கார்ப்பரேஷன் கம்பெனி, ஹைப்பர்டெக் கம்பெனி இவங்க நடத்துகிறவங்களுக்கு கை கோத்துக்கிட்டு வேலை செய்கிறாங்க. இந்த பக்கம் நமக்கு தொட்டில் ஆட்டிக்கிறாங்க, அந்த பக்கம் பிள்ளையை கிள்ளி ஊட்டிக்கிறாங்க. அந்த பக்கம் பிள்ளை கிள்ளி விட்டுக்கிறாங்க, இந்த பக்கம் தொட்டில் ஆட்டிக்கிறாங்க. அதாவது நம்மளை காப்பாற்றுறன்னு சொல்லிக்கிட்டு அங்கே நமக்கு ஆப்பும் வைக்கிறாங்க. ஓகே, இது அவங்கள பற்றியான பிரச்சனை இல்லை. ஓகே, இயற்கையை காப்பாற்றுறோம், மனுஷனை காப்பாற்றுறோம், அதை காப்பாற்றுறோம், கடைசியில் அவங்களையே அவன் காப்பாற்றிக்க முடியாது. ஆனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா, இந்த பெரிய பெரிய தலைவர்கள், பணக்காரர்கள், இவங்களாம் பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு அதை சாட்சிக்குவாங்க. நம்ம கட்டுற டெக்ஸு, நம்ம கட்டுற அந்த வரி, நம்ம செய்கிற இந்த பங்கு, அந்த வரி எல்லாத்தையும் வச்சு நம்மளை வச்சு நல்லா சம்பாரிச்சிட்டு அவனுக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கும் ஒரு நிலம், அழகான இடம், பாதுகாப்பு, அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய படிப்புன்னு போயிடுவாங்க. அவங்களெலாம் நம்பிக்கிட்டு, அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு, அவங்க நல்லது செய்வாங்க, யாரோ ஒருத்தவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, நல்லது செய்வாங்க நம்பிக்கிட்டு இருந்துட்டோமா, என்னவோ கஷ்டம். ஸோ நமக்கு நம்ம பாதுகாப்பு நம்ம கையில், சரியா? ஸோ அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம மூலியமாக நல்ல விஷயங்களை வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. ஓகே, போயிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கைக்கு அவங்கள எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்குவாங்க. சிறப்பான விஷயங்கள், நிலம், வீடு, பாதுகாப்பு. ஓகே, நம்ம தான் வெள்ளத்துலேயும் பேரிடர்லையும் மண் சரிவுலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு, பயந்துக்கிட்டு, டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டு, எங்கே பார்த்தாலும் குப்பை, சுத்தமான காற்று இல்லை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பச்சை பசேறு நிலம் எல்லாம் வாங்கி அடியாக வச்சுருவாங்க. ஆட்சி முடிஞ்ச கையோடு போயிடுவோம். அங்கே போய் அந்த ஷேரு, இந்த பங்கு, அந்த கம்பெனி, இந்த கம்பெனி எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு போய் சிறப்பாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. இங்கே டவுனில் இருந்து கஷ்டப்படுறது நம்ம தான். ஸோ சொந்தமாக நிலம் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பேரிடர், பூகம்பம், மண் சரிவு, மரம் விழுகிறது, வெப்பம், இதுலேருந்து எல்லாம் தப்பிக்கணும்னா, பொருளாதார வீழ்ச்சி, நோய், இதுலேருந்து தான் தப்பிக்கணும்னா நம்ம தான் இறங்கி வேலை செய்யணும். நிலம் வாங்குங்க, ஷேர் வாங்குங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பிஸ்னஸ் ஆரம்பிங்க. ஓகே, பிள்ளைங்களை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைங்க. செலவு கூட தான். ஆனால் அந்த பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய பணக்காரங்க பிள்ளைங்கள்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கும். அவங்களுக்குலாம் நம்ம மாதிரி ஸ்கூலில் 2 ஸ்கூலாக பண்ணுங்க, காலேஜ், யூனிவர்சிட்டி சாதாரண வாழ்க்கை கிடையாது. அவங்களுக்குலாம் வேறு லெவல். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன ஆப்பு அவங்க வைக்க போகிறாங்க. நமக்கு அது தெரிஞ்சு தான் அவங்க பிள்ளைங்களுக்கு ஏர்லியாக, ரொம்ப ரொம்ப ஏர்லியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கு அரசாங்கம் செய்யும், அரசியல்வாதிங்க செய்வாங்க, கெமந்திரியான் கசித்தன் செய்யும், கெமந்திரியான் பிளஜாரன் செய்யும்.
கம்பெனி தெரிஞ்ச ஆண்ட்ராய்டு செய்யும், அவங்க செய்வாங்க, கார்ப்பரேஷன் கம்பெனி செய்யும். எங்கேயோ இடத்துல பிள்ளைங்க வேலை செய்யுது, இல்லை பெரிய பெரிய ஹைப்பர்டெக் கம்பெனி வேலை செய்யுது, கேள் நடுவில் பெரிய ஆஃபீஸு, கேஎல்சிசிக்கு மேலே 80வது மாடியில் உட்காந்து ஆஃபீஸில் வேலை செய்யுது. சந்தோஷம்தான், அழகாக இருக்கும், மகிழ்ச்சி தான், நல்ல சம்பளம், அதான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் 2001 அமெரிக்காவோட வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், அதாவது உலக பொருளாதார மையம், ஒரு பில்டிங், உலக பொருளாதார மையம், உலகம் முழுக்க அங்கே தான் அந்த பொருளாதார மையம் இருக்குது. பக்கத்தில் வந்து பென்டகன், அந்த பில்டிங்கில் கப்பலை செலுத்திட்டாங்க. கப்பலை செலுத்தி ஒரு பில்டிங் போச்சு. ஸோ அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ பெரிய பில்டிங்கில் இந்த அவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ கேமரா, எவ்வளோ சிசிடிவி, எவ்வளோ எங்கே போனாலும் நம்ம எங்கே போனாலும் இப்போலாம் எங்கே போனாலும் வைஃபை இருக்குது, ஜிபிஆர்எஸ் இருக்குது. ஒரு மனுஷனை எங்கே இருந்தாலும் இப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பாதுகாப்பு இருந்தும் அந்த பில்டிங்கை அடித்து நொறுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உயரமான பில்டிங்கில் நம்ம பிள்ளைங்கள்லாம் வேலை செய்யுது, பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு ஒரு சின்னதாக அவங்களுக்கு கவலை வரல. எனி டைம் எது வேணாலும் நடக்கலாம், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்மளோட உரிமைகளில் நம்ம விட்டு கொடுத்துட்டோம். யாரோ ஒருத்தன் நமக்கு யோசிப்பான், யாரோ ஒருத்தன் நம்மளை பாதுகாப்பான், யாரோ ஒருத்தன் நம்மளை காப்பாற்றுவான், எவனோ ஒருத்தன் நம்மளுக்கு யோசிப்பான், நம்ம அதில் வாழ்வோம், அவன் வாழ்வோம்னு நம்ம விட்டு கொடுத்துட்டோம். உண்மையாக பார்த்தா நம்ம தான் எல்லாமே விட்டு கொடுத்தனால தான் எனி டைம் எது நடக்கலாம்ல. அந்த மாதிரி மறுபடியும் நடந்துச்சுன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கான காரணங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணங்கள், அப்புறம் எக்ஸ்கியூஸு, ஸ்பெகுலேஷனு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தான் விழிப்புடன் இருக்கணும். ஓகே, எல்லாத்தையும் ஊர் போட்டு விற்றுருவாங்க. வெள்ளைக்காரன்ட்டையும், கார்ப்பரேஷன் கம்பெனிகிட்டையும், பிரிட்டிஷ்காரன்ட்டையும். எல்லாம் சேர்ந்து ஊர் போட்டு விற்றுருவானுங்க. ஸோ நம்ம இருக்கிறத பாதுகாத்துக்கணும். நீங்கள் என்ன உழைச்சிங்க, எவ்வளோ சம்பாரிச்சிங்க, எத்தனை நிலம் வாங்கினீங்க, எவ்வளோ பொருளாதாரத்தில் நீங்கள் ஷேர் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பிஸ்னஸில் போட்டிருக்கீங்க, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க. அதை வச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வர பாருங்கள். ஓகே, அரசாங்கம் செய்யும், அரசியல்வாதிகள் செய்வாங்க, கார்ப்பரேஷன் கம்பெனி செய்யும், அவங்களெலாம் நம்ம ஒன்றும் செய்ய போகிறது வச்சு வேணால் செய்வாங்க, வேறு ஒன்றும் செய்ய போகிறது. இது அனுபவத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசுகிறது உங்களுக்கு உண்மைன்னு தோணுச்சுன்னா இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு பொய்ன்னு தோணுச்சுன்னா உங்கள் இஷ்டம். இது ஒரு தகவல் தான், இது நான் சொல்கிறேன், அனுபவத்துலேன்னு சொல்கிறேன். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் எல்லாத்தையும் நம்பிட்டு இருப்பேன். அரசாங்கம் செய்யும், அரசியல்வாதிங்க நம்ம காப்பாற்றுவாங்க, அடுத்து வர தலைவர் நம்மளை தூக்கி வைப்பார், நமக்குன்னு தனி சலுகை கிடைக்கும். தேவையில்லை, தனி சலுகைலாம் தேவையில்லை. நம்ம ஒரு மனுஷனாக வாழ்ந்தாலே போதும். தனி சலுகை, தனி உரிமை தேவையில்லை. மற்றவங்க அனுபவிச்சுட்டு போட்டோம், ஏன் கவலைப்படுறீங்க? நமக்கு நம்ம இருக்கோம், நம்ம உழைப்பு இருக்குது, நமக்கு என்ன இருக்கோ அது இருக்குது. நம்ம எவ்வளோ உழைச்சோமோ நமக்கு என்ன வரணுமோ வரும். ஸோ கவலைப்படாமல் சந்தோஷமாக உழைங்க, தைரியமாக இருங்க, நிலம் வாங்குங்க. உங்கள் பிள்ளைங்களுக்குன்னு வேறு 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 லெவல், அதாவது வேறு தரமான இது இருக்கணும், அமைச்சு கொடுங்க. அவங்க எங்கேயோ வேலை செய்கிறாங்க, காடி வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, பெருமையாக அது எல்லோரும் செய்கிறது. ஒவ்வொரு நாட்டிலையும், ஒவ்வொரு வீட்டிலையும், ஒவ்வொரு ஏரியாலையும் எல்லோரும் செய்கிறது. பிள்ளைங்களுக்கு அவங்க சொந்தமாக சிந்திக்க வழிகாட்டுங்க. அடுத்தவங்க சிந்தனை வாழவே கூடாது. இயற்கை பேரிடர் வருதுன்னா அது காரணம் யார்? நம்ம தான்.
இயற்கையை நம்ம பாதுகாத்தோம்னா இயற்கை நம்மளே பாதுகாப்போம். இயற்கையை நீங்கள் அழிச்சிங்கன்னா நம்மளே அழிச்சிடும். ஓகே. ஸோ நம்ம கொடுமையை அவனுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கொடுமையை அவனுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பல தலைமுறையாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து நம்ம வெளியாகணும். நம்ம கொடுமையை நம்ம இழுத்துக்கிட்டு வெளியாகிடணும். ஸோ ஓகேவா? அதுதான் விஷயம். தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து காடு அழிக்கிறது, மண் சரிவு, பூகம்பம், சூறாவளி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தொடர்ந்து அவங்க பில்டிங்லாம் கட்ட தான் போகிறானுங்க, காடை அழிக்க தான் போகிறானுங்க, செய்ய தான் போகிறானுங்க. அதுலேருந்து வழியாக ஒரே வழி தான், ஒரே ஒரு வழி தான். ஒரு வழி இல்லை, நிறைய வழி இருக்குது. அதில் நான் ஒரு வழி சொல்கிறேன். இங்கே வேணான்னு சொல்லுங்கள். நீங்கள் வேணான்னு சொல்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அடுத்தவன் வந்து நமக்கு செய்வான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செய்வானுங்க. அவனுங்களுக்கு செஞ்சுக்குவானுங்க. உங்களுக்கு ஒன்றும் செய்ய போகுது. ஓகே, சரியா? ஸோ உங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, உங்கள் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உங்களோட குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களோட படிப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, உங்களோட உறவுகளாக இருந்தாலும் சரி, உங்களோட மன அமைதி, மன நிம்மதி, மன ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிற எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள் சொந்த சிந்தனையிலேருந்து தான் வரணும். அடுத்த சிந்தனையில் வந்துச்சு வேணாம். எல்லாமே உங்கள் சொந்த சிந்தனையில் பார்த்துக்குங்க. அடுத்த விஷயங்கள் வந்தால் அது அடுத்தவங்க சரி வரும், உங்களுக்கு சரி வரும். ஓகே. ஸோ சொந்த சிந்தனை வாழ ஆரம்பிங்க. ஓகே. இந்த மூளை இருக்கு, மூளை அது நம்மளை ஏமாத்திடும். அது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மனசு இருக்கு சொல்லும், வேணாம், இது சரியில்லை, அங்கே போகாத, செய்யாத, அங்கே போ, இதை செய்ய, சரி வரும், சந்தோஷமாக செய், சந்தோஷமாக இதை செஞ்சுனா உனக்கு பெரிய முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு மனசு சொல்லும். அதை கேளுங்க. உன் மூளை சொல்ல பாருங்க, வேணாம் வேணாம், எதையுமே செய்யாத, எதுவுமே செய்யாத, மற்றவங்க சொன்னால் தான் செய்யணும், மற்றவங்க பேசி தான் கேட்கணும், மற்றவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நீ செய்யணும், மற்றவங்களோட இது இல்லாமல் நீ செய்யக்கூடாது, மற்றவங்களோட அதிகாரம் இல்லாமல் நீ செய்யக்கூடாது, மற்றவங்களோட இது இல்லாமல் எதுவும் மற்றவங்களை கேட்டு தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லும் மூளை. உங்கள் மூளையை அடக்கி வைங்க. அடக்கி வச்சிங்கன்னா உங்கள் மனசு தெளிவாக, மூளையை அடக்கி வைங்க, மனசை தெளிவாக்குங்க. இயற்கையை பாதுகாக்க நீங்களும் உதவி செய்யலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? மரத்தை பட்டாதீங்க, குப்பையை கலத்தில் போடாதீங்க, சுத்தமான காற்று உள்ள இடத்துல போய் ரொம்ப நேரம் இருங்க. நிறைய அருவிகள், நிறையா உடற்பயிற்சி எக்ஸசைஸ்லாம் செய்யுங்க, ஜிம்முக்கு போங்க, ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க, விதை உள்ள பழங்களை சாப்பிடுங்க, நட்டு வச்ச காய்கறிகளை சாப்பிடுங்க, சொந்தமாக நிலம் வாங்க, நட்டு வைங்க, இயற்கையை காப்பாற்றலாம். சரியா? இந்த தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்ன ஜோராக ஒரு தடவை கை தட்டுங்க, ஜாலியாக ஒரு தடவை கை தட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுங்க. சரியா? எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு நன்றி, உங்கள் ஆதரவுக்கு நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் வேறு வேறு லெவலில் நிறைய விஷயங்கள் வரும். எல்லாத்துலேயும் விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை மட்டும் பாருங்கள். ஓகே? என்ன விஷயம், என்ன தகவல், என்ன விஷயம் அதில் இருக்குது, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கவனத்தை அதில் செலுத்துங்க. வாழ்க வளமுடன். சிறப்பாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, தைரியமாக இருங்க, சுதந்திரமாக இருங்க. ஆக மொத்தத்தில் சந்தோஷமாக இருங்க.
சரியா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.